சில நம்பிக்கைகளும் பழக்கங்களும் மாறுவது எளிதல்ல. அந்த நம்பிக்கைகளை நம்பி பிழைப்பு நடத்தும் கிளி ஜோசியக்காரர்களின் நிலையை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. இந்த 2025 நேரம் அமைப்பெல்லாம் பார்க்க போனால் அருமையாக இருக்கும். இந்த வருஷத்தில் மழை தண்ணி எல்லாமே சிறப்பாக அருமையாக இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. ஐயாவுடைய அருளால் எந்த குறை குற்றமாக எதுவுமே வராது. பிறந்து அடியெடுத்து வைக்க தொடங்கியிருக்கும் 2025ஆம் ஆண்டின் எதிர்காலத்தை விவரிக்கிறார் இந்த கிளி ஜோசியக்காரர். ஆனால் இவர்களின் வாழ்க்கையோ மற்றவர்களுக்கு நல்வாக்கு சொல்லியே நலிந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கத்தில் அமைந்துள்ள அழகுமுத்து ஐயனார் கோயிலில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த கிளி ஜோசியர்கள் தங்கி ஜோசியம் பார்க்கிறார்கள். பச்சை கிளியை வைத்து ஜோசியம் கூறிக்கொண்டிருந்த இவர்களுக்கு இடியாக இறங்கியது வனத்துறையின் நடவடிக்கை. பச்சை கிளி வனப்பறவை என்பதால் அதனை வைத்து ஜோசியம் சொல்லக்கூடாது என்று கூறி பறிமுதல் செய்ததால் இப்போது வளர்ப்பு கிளிகளை வைத்து இவர்கள் வாக்கு சொல்கிறார்கள். ஆனா சதீஷ்க்கு வந்திருக்க அப்படியே 2 பொண்டாட்டி முருகனாவே கிடைச்சிருக்கிறாங்க. ஆனா சதீஷ்க்கு பாடுபட தெரியுது, ஆனா பயன்படுத்த தெரியல. உழைக்க தெரியுது, ஆனா புழைக்க தெரியல. கண்ணூர் கிளியை வச்சு நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் நீங்க இங்க வச்சு இந்த கோயில் வச்சு நீங்க தொழில் பார்க்காதீங்க அப்படிங்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அனுமதிக்கப்பட்ட கிளியா? ஆனா இது கடைகள் எல்லாமே விற்க தான் செய்யறாங்க. இந்த கிளி வச்சு தான் பார்க்குறாங்க, விற்க தான் செய்தாங்க. இந்த கிளியை நான் ஒரு 2000 ரூபா கொடுத்து தான் இந்த கிளியை நான் வாங்கிட்டு வந்தேன் வச்சு கடை பார்க்க. அந்தளவுக்கு வருமானம் இல்லை. இந்த உட்காந்துருக்கிறேன், இன்னும் போனி கூட இன்னும் பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துருக்கேன். இல்லை, அவங்களும் எங்களுக்கு மேலே கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அந்த அனுபவப்பட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. நாங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டோம். அதனால அந்த பச்சை கிளி வளர்க்குறத விட்டுட்டோம். இப்போ என்ன மாதிரி கிளி வச்சு நான் பண்ணுறேன்? இது நம்ம வீட்டில் வளர்ப்போம்ல, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்போம்ல, அதுக்கு அனுமதி இருக்குல்ல, அந்த கிளி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது சமீபமாக இப்போ ஒரு வருஷ காலமாக தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாமே தலைமுறை எல்லாருமே நம்மளோட இந்தியாவில் உள்ள பேரட்டை வச்சு தான், கிளியை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வெளிநாட்டு கிளி இந்த மாதிரி பெட்டு பேரட்லாம் வச்சு பார்த்துட்டு பார்க்குறாங்க. அதாவது நம்ம என்ன தெய்வத்தோட நம்பிக்கை மாதிரி தான் இதையும் ஒரு நம்பிக்கையா பாக்குறாங்க. ஜோசிய கேட்கறவங்க நல்லா இருப்பாங்க, சொல்றவங்களுடைய லைஃப் நல்லா இருக்காது. ஏன்னா மற்றவங்களுடைய கஷ்டத்தை மட்டும்தானே நாங்க சொல்றோம். அப்படிங்கிற சொல்ல அவங்க கஷ்டத்தை நாங்க தானே வாங்கிட்டு போறோம். அப்படிங்கிற ஊருக்கு வாக்கு சொன்னால் சாமியாடி குடும்பம் ஒரு காலமும் தேராதும்பாங்க. அந்த கதை தான் இந்த கதை. சாமியாடி ஊருக்கெல்லாம் வாக்கு சொல்லுவோம், ஆனா அவங்க குடும்பம் தெருவில் தான் நிற்கும். அடுத்த தலைமுறைக்கு நிச்சயம் கிளி ஜோசியம் பற்றி தெரியாத அளவிற்குத்தான் செல்லும் என கூறும் இவர்கள் இந்த தலைமுறை உடனேயே கிளி ஜோசியம் பார்ப்பது நலிந்துவிடும் என்றும் கவலையுடன் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.